அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இன்றைக்கி கிளாஸில் பாலிடெக்னிக் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ராக்சிலேஷன் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஒலிஃபினிக் காம்பவுண்டில் டைஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். அதில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஃபார்மேஷன் ஆஃப் 1,2 டயால்ஸ். இது என்ன சைக்ளோடிஷன்னா இது ஒரு சைக்ளோடிஷன் ரியாக்ஷன் 3+2 இல்லாட்டி 2+2 சைக்ளோடிஷன் நம்ம சொல்லலாம். இதில் ரியேஜெண்ட்டை பொறுத்து சின் ஹைட்ராக்சிலேஷன் அப்படி இல்லைனா ஆன்டி ஹைட்ராக்சிலேஷன் ரெண்டுமே நடக்கும். சின் ஹைட்ராக்சிலேஷன் ரியேஜென்ட் வந்திங்கன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு KMnO4 அதாவது பயர்ஸ் ரியேஜென்ட்டு, இல்லைனா சோடியம் பைசல்ஃபேட்டு சோடியம் சல்ஃபைடு, அப்படி இல்லைன்னா வுட்வர்ட்ஸ் ரியேஜென்ட். இது எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். இந்த வுட்வர்ட்ஸ் ரியேஜென்ட்டுக்கு ப்ரிவாஸ் ரியேஜென்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா இதுக்கு வாட்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு அன்ஹைட்ரஸ் மீடியம் அதாவது NaOHும் CCl4 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ரிவாஸ் ரியேஜென்ட், இது வுட்வர்ட் ரியேஜென்ட். இது எல்லாமே 2 OHும் சேம் சைடு அட்டாக் பண்ணும், இங்கே ஆப்போசிட் அட்டாக் பண்ணும். இன்னொன்று வந்து ஆன்டி ஹைட்ராக்சிலேஷனில் பெராசிட்ஸ் பேசிக் மீடியத்துலையோ இல்லைனா ஈபாக்சைடு ரிங் ஓப்பனிங் வந்து பேசிக் மீடியம், இது ஆசிட் மீடியம், இது பேசிக் மீடியம். ஈபாக்சைடு ரிங் ஃபார்மேஷன் நடந்திருக்கும், அதை நீங்கள் வந்து கிளீவேஜ் பண்ணிங்கன்னா பேசிக் மீடியத்தில் கிளீவேஜ் பண்ணிங்கனாலும் அது ஹைட்ராக்சிலேஷன் ஆன்டி பொசிஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹைட்ராக்சிலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒலிஃபினிக் பாண்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல OH வருது. அப்போ எதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அது எந்த OHல வேகமாக நடக்கும், எந்த ஒலிஃபினிக் பாண்டில் வேகமாக நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே எத்திலீன் அது கூட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இதில் ஒரு NO2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இது என்ன நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பு, எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்பு இல்லை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், சரி மெட்டா டைரக்டிங் குரூப்பு. இது என்னங்க, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லாட்டி ஆர்த்தோ பேராடைரக்டிங் குரூப். ஸோ ஒரு ஒலிஃபினிக் பாண்டில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதாவது ஆர்த்தோ பேராடைரக்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகும், ரேட் ஆஃப் ஹைட்ராக்சிலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஒலிஃபினிக் பாண்ட் பக்கத்தில் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுவே என்ன சொல்லலாம், நியூக்ளியோஃபிலிக் ஆர்டர் கேட்டாலும் இதே தான். எதுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமோ அதுக்கு வேகமாக இருக்கும். இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு OSO4 ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. இது என்னவாக இருக்கும்னா எலக்ட்ரோஃபைலாக இருக்கும், எலக்ட்ரோஃபைல். இந்த ஒலிஃபினிக் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோஃபைல். ஓகேங்களா? அப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அங்கே ரேட் ஆஃப் டைஹைட்ராக்சிலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எல்லாமே சேம் பென்சீன் ரிங் இருக்கிற மாதிரி ஒரு ஹெக்ஸீன். இதில் OMe குரூப் இருக்குது, ஒரு NO2 குரூப் இருக்குது, ஒரு Me குரூப் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஒரு மீத்தாக்சி குரூப் இருந்துச்சுன்னா அதில் ப்ளஸ் M எஃபெக்ட் இருக்குது. ஒரு மெட்டா டைரக்டிங் இருந்துச்சுன்னா -M இருக்குது. ஆனால் வெறும் மெத்தில் மட்டும் இருந்தால் +I இல்லாட்டி -I. இங்கே மெத்தில் மட்டும் இருக்கிறதுனால +I. அப்போ இதில் யாருக்கு வந்து எலக்ட்ரான் MI எஃபெக்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டபுள் பாண்ட் தான் ஹைட்ராக்சிலேஷன். இந்த 3 காம்பவுண்டில் இதில் தான் வேகமாக நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இது வித் ட்ராயிங் குரூப்பு, அப்போ இது ரொம்ப குறைச்சிரும். இது +I இருக்கனால இதை காட்டிலையும் கம்மியாக இருக்கும், ஆனால் இதை காட்டிலையும் இது அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கடுத்து 3, அதுக்கு அடுத்தபடியாக 2வது ஆர்டர். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் டைஹைட்ராக்சிலேஷன் இல்லாட்டி நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக டைஹைட்ராக்சிலேஷன் கார்பன் டபுள் பாண்டில் இல்லை ட்ரிபிள் பாண்ட் Cயில் இதில் தான் நடக்கும். இப்போ சைக்ளோஹெக்ஸீன் சின் அடிஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 2 OH பிலோ த பிளேன் இல்லைனா 2 OH அபோவ் த பிளேன், இது 2ல் 1. சரி, இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு பிளேன் வச்சிங்கன்னா இது மேலே போடும், இது மேலே விடும். அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, POS, அதை நான் ஷார்ட் எழுதுறேன். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அதே மாதிரி இதை பாருங்கள், இதோட 180 தான் இது. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் எப்படி இருக்குங்க, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அப்போ எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ஒரு ஒலிஃபினிக் கொடுத்துட்டு சின் ரியேஜென்ட் கொடுத்துருவாங்க. அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்குன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அது மோஸ்ட்லி மீசோ ப்ராடக்டாக இருக்கும், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே காம்பவுண்ட் தான், பட் ஆன்டி ரியேஜென்ட் ஒரு பெராசிட்ஸ் இல்லாட்டி ப்ரிவோஸ் ரியேஜென்ட் போடுறீங்க. ஸோ போகிறப்ப என்ன கிடைக்கும்னா ஒன்று வந்து எபோவ் த பிளேனும் ஒன்று பிலோ த பிளேனும், இல்லைனா இந்த மாதிரி மாற்றி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னா கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை.
அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரினாலும் கிடையாது. அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா அப்போ கிடைக்கக்கூடிய மாலிகுல் என்னவாக இருக்குன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஒரு ஒலிஃபீனிக்கில் ஆன்டி ரியேஜன் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இதே வந்து சின் ரியேஜன் போட்டிங்கன்னா மீசோ ப்ராடக்டாக இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். சரி, இப்போ ஆன்டி ரியேஜன் இந்த காம்பவுண்டில் ஆன்டி ரியேஜன் போட்டாச்சு, அதாவது பெராசிட் போட்டிருக்கீங்க. இதுவும் கிடைக்கலாம், இதுவும் கிடைக்கலாம். இது 50% கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், இதுவும் 50% கிடைக்கிறது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அது ரெசிமிக் மிக்சர். இப்போ அந்த ரெசிமிக் மிக்சர் என்னவாக இருக்குன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரொம்ப முக்கியம். ஹிண்ட் 1 நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சிஸ் ரியேஜன். எது சிஸ் ரியேஜன்? ஆஸ்மியம் டெட்ராக்சைடோ, KMnO4, சோடியம் சல்ஃபைடோ, சோடியம் பைசல்ஃபைடோ, இல்லைன்னா உட்வர்ஸ் ரியேஜெண்டோ, அது எல்லாமே சிஸ் ரியேஜன். அது கூட சிஸ் அல்கீனாக இருந்தால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? மீசோ. நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சிஸ்ஸு 1, இதுவும் சிஸ் தான், இதுவும் சிஸ் தான். அப்போ கிடைக்கக்கூடியது என்ன வாங்குங்க? ஒரே ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அப்போ சிஸ்ஸு தான் கிடைக்கும். மீசோனா என்னது? மீசோனா OH ஒரே சைடு இருக்கும், இல்லாட்டி HH இப்படி ஒரே போகும். இது சிஸ்டான்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் OH சேம் சைடு இருக்குனால அப்படி சொல்லிடுறேன். அப்போ சிஸ்ஸு மீசோ, இல்லைன்னா ட்ரான்ஸு மீசோ தான். ஏன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வேறு வந்தால் தான் நீங்கள் டிஎலுக்கு போகணும். சிஸ் மீசோ, ட்ரான்ஸ் மீசோ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்ஸு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, பிரிடின், ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுறீங்க, மீசோ ப்ராடக்ட் கிடைக்குது. மீசோ ஏன்னா இது சிஸ்ஸு, இதுவும் சிஸ்ஸு, அப்போ மீசோ. சரி, இப்போ அடுத்ததில் இது ட்ரான்ஸ், இது பெராசிட்ஸு, இதுவும் ட்ரான்ஸ் ஹைட்ராக்சிலேஷன், ரெண்டுமே ட்ரான்ஸு. அப்போ கிடைக்கக்கூடியது என்னது? மீசோ. ரெண்டுமே மீசோ. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, CAR, இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. சிஸ்ஸில் ஆன்டி அடிஷன் நடந்துச்சுன்னா ரெசிமிக், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்ஸில் ஆன்டி அடிஷன் ரெசிமிக், இல்லைனா இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த இது ஈஸியாக எழுதுறீங்க. சிஸ்ஸில் ஆன்டி அடிஷன்னா ரெசிமிக், அப்போ சிஸ்ஸில் சின்ன அடிஷன் நடந்தால் மீசோன்னு நீங்கள் சொல்லிடலாம். இதை வச்சுட்டே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது ஹிண்ட்டு அதவே தான் மாற்றி சொல்ல போகிறோம். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, கார்ன்னு சொன்னோம் இல்லையா. சிஸ்ஸில் ஆன்டி அடிஷன் நடந்தால் ரெசிமிக். இப்போ சிஸ்அல்கின் அது கூட ட்ரான்ஸ் ரியேஜன், ட்ரான்ஸ்னாவே ஆன்டி பொசிஷன் தான் அட்டாக் பண்ணும், அதாவது ஆன்டி பொசிஷன். அப்போ கிடைக்கக்கூடியது ரெசிமிக் ப்ராடக்ட். இல்லைனா ட்ரான்ஸில் சிஸ் ரியேஜன் போட்டிங்கனாலும் ரெசிமிக். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சிஸ்ஸு பட் ஆன்டி ரியேஜன், ஆன்டி ஹைட்ராக்சிலேஷன், இப்படியும் கிடைக்கும் இப்படியும் கிடைக்கும். இதை தான் 50-50. பட் இது மொத்தமாக ஒரு மிக்சராக சொன்னிங்கன்னா என்ன சொல்லணும்? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லணும். இப்போ அதேமாதிரி ட்ரான்ஸ் கூட பேர்ஸ் ரியேஜன். இப்போ இது ட்ரான்ஸு, இது நீங்கள் சின் அடிஷன் தெரியும், அதாவது சின்னுன்றது சிஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ட்ரான்ஸு சிஸ்ஸு ரெசிமிக் ப்ராடக்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்பலாம் பெருசு இல்லைங்க, ரொம்பலாம் அது ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையில்லை. இது என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அப்போ எதில் ஹைட்ராக்சிலேஷன் வேகமாக நடக்கும்னா டபுள் பாண்டில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ இங்கே ஒரு ட்ரிபிள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். அப்போ இதில் நீங்கள் வந்து ஹைட்ராக்சிலேஷன் பண்ணிடக்கூடாது. இப்போ இது என்ன வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும். ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMOன்றது என் மெத்தில் மார்ஃபோலின் என் ஆக்சைடு. இதோட வேலை என்னென்னா, இந்த NMOட வேலை என்னென்னா, இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு என்னவாக இருக்குன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு 8+. இந்த ரியாக்ஷன் கன்வெர்ட் ஆகி முடிகிறப்ப என்ன ஆகுமா, ஆஸ்மியம் டைஆக்சைடாக மாறிடும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +6, ஆஸ்மியம் டைஆக்சைடு +6 இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா இதை +8 மாற்றுறது தான் இந்த NMO வேலை. NMO என்மெத்தில் ஆக்சைட்ஸ். சரி, இப்போ இது என்ன சொல்லணும்னா கோ ஆக்சிடேஷன் ரியேஜன் சொல்லுவாங்க. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரியேஜெண்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMO வாட்டர் போட்டிங்கன்னா டபுள் பாண்ட் ஹைட்ராக்சிலேஷனா, ட்ரிபிள் பாண்ட்னா டபுள் பாண்ட் தான் ஹைட்ராக்சிலேஷன். ஏன்னா இது சிஸ்ஸு அப்போ சிஸ் ஃபார்மில் தான் நடக்க போகுது, மீசோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். நீங்கள் இந்த பாருங்கள், ரெண்டுமே இது சிஸ்னா ரெண்டுமே OH எப்படி இருக்குங்க, சேம் சைடில் இருக்கும். இப்போ இது மேலே பார்த்துட்டு தான் இருக்குது, அப்போ டார்க் லைன். ஹைட்ரஜனும் மேலே பார்த்துருக்கு, டார்க் லைன். அப்போ இந்த ரெண்டையும் மாற்றிடக்கூடாது.
ஆப்ஷனில் இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இது எழுதிடக்கூடாது. ரெண்டுமே above the planeனா அதே மாதிரி தான் இருக்கணும். சரி, அப்போ இது above the planeனா அப்போ இது என்னவாக இருக்கும்? டாட்டர் லைன். இந்த ஓகச்சும் டாட்டர் லைன். இது வேறு, இது டார்க்கு, இது டாட்டரில் போட்டுறக்கூடாது. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா? டபுள் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்னல் அல்கீனா டெர்மினல் அல்கீனா? இது டெர்மினல், இது இன்டர்னல் அல்கீன். அப்போ இந்த ரெண்டில் எந்த அல்கீன் நடக்குன்னு சொன்னால் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட், அதுதான் வேகமாக நடக்கும். அப்படின்னா இதில் 2 சப்ஸ்டியூஷன், இது ஒரு சப்ஸ்டியூஷன், அப்போ இதான் நடக்கும். இல்லைனா சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இன்டர்னல் அல்கீன் தான் வேகமாக நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 2 OH, ஏன்னா இது ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டால் சின் அடிஷன் தான் நடக்கும். அப்போ இந்த ரெண்டுமே OH சேம் சைடில் இருக்கும். அதுக்கடுத்து லெஸ் ஹிண்டர் சைடா மோர் ஹிண்டர் சைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போ இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஹிண்டர் சைடு, இந்த டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹிண்டர், இதுவும் மோஸ்ட் ஹிண்டர். ஆனால் இங்கே தான் ஹைட்ரஜன் இருக்குது, லெஸ் ஹிண்டர் இங்கே இருக்கும். இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டிங்கன்னா இங்கே என்ன, ஏன்னா சின் அடிஷன் தான் நடக்குது. அப்போ இது டார்க்னா அப்போ இதுவும் டார்க்கில் தான் இருந்திருக்கணும், டாட்டரில் போட்டுறக்கூடாது. இங்கே என்ன கண்டிஷனோ இதுவும் சின் பொசிஷனாக இருக்கணும். அப்போ OH டார்க் பொசிஷனில் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ ஒரு அல்லைலிக் ஒரு 6 மெம்பர் ரிங்கில் இருக்கக்கூடிய அல்லைலிக் ஆல்கஹால், இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMO போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்குமா இல்லை இந்த மாதிரி டார்க்காக கிடைக்குமானா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா அல்லைலிக் பொசிஷன் இருக்கக்கூடிய OH வந்து ட்ரான்ஸ் பொசிஷனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதை above the plane below the plane, அப்போ இது ட்ரான்ஸ். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கணும், ட்ரான்ஸாக இருக்கணும். எப்போ இந்த மாதிரி கண்டிஷனில். ஸோ OH இருந்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMO போட்டாங்கன்னா இந்த அல்லைலிக் ஆல்கஹால் இருக்கக்கூடிய பொசிஷனும் இதுவும் என்ன பொசிஷனாக இருக்கணும்? ட்ரான்ஸாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, அது கூட அதே மாதிரி ஆஸ்மியம் டெட்ராக்சைடு தான் போட்டிருக்காங்க, TMEDA போட்டிருக்காங்க. டெட்ராமெத்தில் எத்திலீன் டைஅமீன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அதாவது என்ன ஃபார்முலானா NME 4 அமீன் டெட்ராமெத்தில் 1 2 எத்திலீன் டைஅமீன். இது போட்டோம்னா இங்கே பார்த்தா அதே தான், ஆனால் என்னவா இருக்கும்? அல்லைலிக் பொசிஷன் சின் பொசிஷனில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த DMEDA போட்டாங்கன்னா இந்த OH above the plane இருந்துச்சுன்னா இதுவும் எதே தான் இருக்கணும், அது above the planeாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இது. இந்த DMEDA இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டும் ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு ஃபீனாலோ இல்லை பியூட்டாக்சி, அல்காக்சி, மீத்தாக்சியாக இருக்கக்கூடாது, அல்காக்சி, ஈத்தாக்சி, ப்ரோபாக்சி, பியூட்டாக்சி. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இதுக்கு இப்போ இங்கே தானே வரப்போகுது OH. அப்போ இது டார்க் லைன்னா இது டாட்டர் லைனில் இருக்கணும் இருக்குது. இப்போ இது ஏன் டார்க் லைனில் போட்டிருக்குன்னா பிலோ த பிளேனாக போடணும். இப்போ above the plane போட்டோன்னா இது என்ன ஃபார்ம்? E ஃபார்ம், அதே ஈல இருக்கணும், அதனால் அப்படி போட்டிருக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ட்ரான்ஸாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். எந்த டபுள் பாண்ட் நடக்கும்னா இந்த டபுள் பாண்டில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது 2. அப்போ கண்டிப்பாக இந்த டபுள் பாண்டில் நடக்காது, இதில் நடக்கும். அப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMO போட்டிங்கன்னா இந்த இதுக்கு பதிலாக 2 OH வந்துருச்சு. சரி, இப்போ மீத்தாக்சி குரூப் போட்டோம், மீத்தாக்சி. அப்போ என்ன ஆகும்? இந்த அல்காக்சினா தான், அதாவது மீத்தாக்சியை தவிர்த்து ஈத்தாக்சி, ப்ரோபாக்சினா அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இதில் நீங்கள் ஃபீனாலில் போட்ட மாதிரியே தான், இதுவும் டிரான்ஸ்பொசிஷன், இதுவும் டிரான்ஸ்பொசிஷன் தான் இருக்கணும். சரி, அதே மாதிரி அங்கே இருக்க ஃபீனாலில் DMEDA போட்டோன்னே இது சின் பொசிஷன் சொன்னோம் இல்லையா? ஆனால் அதே ஆஸ்மியம் டெட்ராக்சைடு NMO போட்டு DMEDA போட்டோம்னா இங்கே சின் பொசிஷன் வரல, இங்கே என்ன கிடச்சிருக்கோ அதே தான் கிடச்சிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட், இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் கிடையாது. அப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அட்டாக் பண்ணுறப்ப இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிறதுனால இங்கே அந்த சின் பொசிஷன் வராது. நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை. ஃபீனாலில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது, அது தெரிஞ்சு வச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தெரிஞ்சு வச்சுங்க போதும். அதுக்கடுத்து இந்த காம்பவுண்ட் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஏன் இந்த மாதிரி வருது? OH இந்த மாதிரி வருது. இப்போ இந்த டபுள் பாண்ட் நடக்க போகுது. இது ஏன் டார்க்கில் போடக்கூடாதா? இப்போ டார்க்கில் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னால் சில புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்படி வராது, இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகே, இது above the plane சொல்லியாச்சு, above the plane. அப்போ CH3. அப்போ இதுலேருந்து எத்தனாவது பொசிஷன் இருக்குது? 1 2 3. அப்போ 1 2 3. அப்போ இதையும் டார்க்கில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டார்க்கில் போட்டு இந்த இடத்துல OH போட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா 1-3 இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ 1-3 இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் என்ன ஆகும்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இங்கே இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா above the plane இல்லாமல் இந்த மாதிரி டாட்டர் லைனில் இருக்கணும்.
ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக டெப்த்தாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்மிக் டெட்ராக்சைடு என்னமோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சரி, நம்ம உட்வர்ட்ஸ் ரியேஜென்ட் சொன்னேன் இல்லையா, சின் அடிஷன் அதுதான் காமிச்சிருக்கேன். சில்வர் அசிட்டேட்டு அயோடின், இங்கே வாட்டர் இருந்துச்சுன்னா உட்வர்ட்ஸ் ரியேஜென்ட், அதுக்கு பதிலாக NaOHCCl4 இருந்தால் ப்ளூவாஸ் ரியேஜென்ட், அது ஆன்டி, இது சின். எக்ஸாம்பிள் எழுதியாச்சு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்ஸு ரியேஜென்ட் போடுறீங்க, சின் அடிஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. சரி, இதவே எப்படி எழுதலாமா, இதை பார்த்தோன்னே ட்ரான்ஸு இந்த ரியேஜென்ட் போட்டால் சின்னு தான் நடக்கணும், ஏன் இப்படி நடந்திருக்குன்னு எழுதிடக்கூடாது. இது டார்க்கு, இது டாட்டரில் போட்டிருக்கேன். ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சிஸ் ஃபார்ம் இந்த ஆர் என்னவாக இருக்குது, 180 மாறி இருக்குது. அப்படி இந்த ட்ரான்ஸு இங்கே சிஸ் மாதிரி கொடுத்துட்டு இப்படியும் போடலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் சிமிலர் தான். இது புரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவர்ஸ்ட் ரியேஜென்ட். ப்ரிவர்ஸ்ட் ரியேஜென்ட் ஆன்டி அடிஷன். என்ன ரியேஜென்ட், அதே சில்வர் அசிட்டேட் தான், அயோடின் தான், அன்ஹைட்ரஸ் இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு சிஸ்ஸு போட்டிங்கன்னா OH ஹைட்ராக்சிலேஷன் நடந்திருக்கு, பட் எப்படி நடந்திருக்கு, ஆன்டி பொசிஷன் நடந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் ஃபார் ஷார்ப்லெஸ் அசமெட்ரிக் சிந்தசிஸ் ஆர் ஈபாக்சிடேஷன். இப்போ அதே ரியேஜென்ட் தான், நல்லா நீங்கள் எதை மட்டும் பார்க்கணுன்னா இந்த DHQD, அதாவது DHQDன்னு கொடுத்துருக்காங்க. DHQD ட்வைஸ் PHAl. இந்த ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு கைரல் ரியேஜென்ட், இந்த ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்கன்னா சின் அடிஷன்னா, ஆஸ்மிக் டெட்ராக்சைடு சின் அடிஷன்னா அது எபோவ் த பிளேனா பிலோ த பிளேனான்னு டிசைட் பண்ணுறது இந்த ரியேஜென்ட். இப்போ இன்னொன்று வந்து ஒன்று DHQD 2 times PHAl, இன்னொன்று DHQ 2 times PHAl. இதில் DHQDன்றது டைஹைட்ரோக்வினோன் டையீன், இந்த PHALன்றது தாலசின். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே DHQன்றது டைஹைட்ரோக்வினோன், இது கீனோன் டையீன், இது கீனோன், இது PHALனு தாலசின். இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரியேஜன் இங்கே இருந்துச்சுன்னா, இப்போ DHQD எத்தனை லெட்டர் இருக்குங்க, 4 லெட்டர் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் DHQD அப்படின்றது 4 லெட்டர், DHQன்றது 3 லெட்டர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் பெருசு, 4 தான் பெருசு. அப்போ 4 கிரேட்டர், அப்போ 4 பெருசாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேலே எபோவ் த பிளேன்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், இந்த ரியேஜன் பாருங்கள், இங்கே அதே ஆஸ்மிக் டெட்ராக்சைடு கொடுத்தாச்சு, DHQ 2 times PHAl. இப்போ 3 லெட்டர் தான், அப்போ 3 வந்து சிறுசு, அப்போ கீழே இருக்குது சின்னது, அப்போ பிலோ த பிளேன், அதனால் டாட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டபுள் பாண்ட், 2 ஒலிஃபினிக் பாண்ட் இருக்குது. இப்போ COOET. இப்போ இந்த டபுள் பாண்ட் பக்கத்தில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கனால அப்போ இந்த டபுள் பாண்ட் நடக்காது. அப்போ இதில் தான் OH வந்து அட்டாக் பண்ணும். இப்போ இது வந்து DHQDன்றது எத்தனை லெட்டர், 4 லெட்டர். இப்போ 4 லெட்டர் இருந்துச்சுன்னா எபோவ் த பிளேனா பிலோ த பிளேனா எபோவ், ஏன்னா பெருசு, அப்போ பிக்கராக இருக்குன்னா மேலே இருக்கும், எபோவ் த பிளேன். அப்போ டார்க் லைனில் போட போகிறோம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும், இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. சின் ரியேஜன், ஆன்டி ரியேஜன், அதில் DHQDயோட ரோல் என்ன, DHQயோட ரோல் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா DMEHD அந்த ரியேஜன் போட்டால் என்ன நடக்குது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்ததில் வேறு கிளாஸில் உங்கள் சந்திக்கிறேன். தேங்க்யூ.